பெருநகரில் ஏன் திடீரென போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுகிறது? பொதுவாக நாம் காலை வேலைக்கு போகும் போதும் மாலை வீடு திரும்பும் போதும் ஏன் திடீரென பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுகிறது என்ற கேள்வி நம் அனைவருக்கும் வரும். இப்பொழுது நாம் அதை பற்றி பார்க்கலாம். விபத்து இல்லைனா சாலை தடை போன்ற தெளிவான காரணம் இல்லாமல் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் பெயர்தான் பேய் போக்குவரத்து நெரிசல் அல்லது ஃபேண்டம் டிராபிக் ஜாம் என்ற நிகழ்வின் விளைவாகும். இது பல்வேறு காரணம் ஏற்படலாம். அவற்றில் ஓட்டுநர் நடந்து கொள்ளும் முறை மற்றும் சாலை நிலைமைக்கு தொடர்புண்டு. வெளித்தோற்றத்திலிருந்து பார்க்கும்போது எங்கிருந்து வேணாலும் போக்குவரத்து நெரிசல்கள் உருவாகலாம். ஒரு நகரத்தின் உள்கட்டமைப்பால் சமாளிக்க முடியாத அளவை விட அதிகமான வாகனங்கள் சாலையில் இருக்கும் போது இது நிகழ்கிறது. 1. சாச்சுரேஷன், அதாவது பெருமம். இது போக்குவரத்து நெரிசலுக்கு மிக முக்கிய காரணமாகும். சாலைகளுக்கு போக்குவரத்து அளவை கையாள ஒரு திறன் உள்ளது. ஒரு நகரத்தின் உள்கட்டமைப்பால் சமாளிக்க முடியாத அளவை விட அதிகமான வாகனங்கள் சாலையில் இருக்கும் போதுதான் இது நிகழ்கிறது. இது நெரிசலுக்கு மிக முக்கிய காரணமாகும். 2. மனிதர்களின் வாகனம் ஓட்டும் பழக்கம். திடீர் பிரேக் போடுதல், திடீர் முடுக்கம் மற்றும் தேவையில்லாத பாதை மாற்றங்கள் நெரிசலுக்கு அலைவிளைவுகளை உருவாக்கலாம். ஒரு ஓட்டுநரின் திடீர் நிறுத்தம் அடுத்த ஓட்டுநரை பிரேக் போட வைக்கலாம். மேலும் இந்த எதிர்வினை தொடர்ந்து கொண்டே சென்று பிரேக் போடுவதற்கான உண்மையான காரணம் சரி செய்யப்பட்டாலும் போக்குவரத்து பாதித்து நெரிசலை நீடிக்க செய்கிறது.